அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த பிறகு விஜய் குறித்த விமர்சனம் தொடர்பான கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்டது. அதற்கு விஜய் வெளியே வருவதில்லை என்றும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, அரசியல் என்ன நடக்கிறது என்றே விஜய்க்கு தெரியவில்லை என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று சொல்லிவிட்டு யாரை ஊழல் சக்தி என்று சொல்கிறார் விஜய் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரு காலகட்டத்தில் கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு இபிஎஸ் தெரிவிச்சிருந்தாரு. இப்ப அப்படியே நிலைமை மாறி ரொம்ப விஜயை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சூழல்ல பேசியிருக்காரு இபிஎஸ். ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்லிட்டு யார ஊழல் சக்தின்னு சொல்றீங்கன்னு சொல்றாரு. விஜய்க்கு எதுவுமே தெரியல, நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல விஜய்க்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது ஜெயலலிதாவை ரோல் மாடல் சொன்னதுல அவருக்கு 2 விதமான கருத்துக்கள் விஜய்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா அவர் போன வாட்டி அவர் அந்த 3ஆம் ஆண்டு விழா தொடக்கத்துல பேசும்போது என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் சொன்னதா ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது காமராஜர், அண்ணா போன்றவர்கள் இருந்த இடத்துல இப்ப யாரோ உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தொடர்ச்சியில் சொல்லும் பொழுது இப்போ என்னடான்னா 2017 2021 அப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல வேற யாரோ உட்காந்துருக்காங்கன்னு அந்த வரிசையில ஜெயலலிதா பேரை அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா 91லேருந்து 2016 வரை ஆண்ட ஜெயலலிதா பத்தி அவருடைய மதிப்பீடு என்னன்னே தெரியல. அப்போ அந்த அந்த முன்னாள் முதல்வர் வரிசையில ஜெயலலிதா பேரை குறிப்பிடாத இருந்ததுலேருந்து அந்த ஆட்சியை பத்தி ஏதோ ஒரு விமர்சனம் அவருக்கு இருக்கு. ஆனா அதை சொல்லாத தவிர்க்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவை நோக்கி அவர் சொல்வது ஊழல் சக்தின்னு சொல்றாரு. அவர் ஊழல் சக்தின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது ஒரு 8-9 அமைச்சர்கள் மேல டிவிஎஸ்சி முழு அளவு விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணி 1-2 கேஸ் சார்ஜ் ஷீட் லெவல்ல கோர்ட்ல இருக்கு. இது அதிகாரிகள் மேல வழக்கு போடுறதுக்கு அனுமதி கிடைக்காதனால அது டிலே ஆயிட்டு இருக்கு. அதனால எடப்பாடி அவர்கள் மேல எந்த ஊழல் எதுவும் கிடையாதுலாம் சொல்ல முடியாது. அவரோட அதிமுக ஆட்சியில அவரோட மந்திரிகளா இருந்தவர்கள் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் எஃப்ஐஆர் இருக்கு. அதனால விஜய் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு மறுப்பு சொல்றது எடப்பாடியோட உரிமை சம்பந்தப்பட்டது. அதை நம்ம மறுக்கிறதுக்கு அதுக்காக விஜய் அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்ல முடியாது அவர் ஆக்சுவலா. ஈவன் ஜெயலலிதா பத்தி சொல்லும் போது கூட ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் அவங்க அக்யூஸ் நம்பர் 1 இருந்தாங்க. அவங்க அக்யூஸ் நம்பர் 2, 3, 4க்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த ஜட்ஜி கடைசியில பேரா என்ன சொல்றாருன்னா, அந்த 2, 3, 4 அக்யூஸ் நம்பர் 1ஓட சேர்ந்துதான் செயல்பட்டாங்க அப்படின்றதுக்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் இருக்கின்றன அவர் ஜட்ஜ்மெண்டே கொடுத்துருக்காரு. அப்போ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதா தண்டனை பெற்றிருப்பாங்க அப்படின்றதா உண்மை. ஸோ அதனால அந்த விஷயத்துல அவர் விஜய் ஊழல் சக்தியில் அதிமுக சொன்னது சரியான ஒரு விமர்சனமா நான் பார்க்கிறேன். அதுக்கு பதில் சொல்றது எடப்பாடியோட உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால விஜய் இப்ப எதிர்க்கிறதுன்றது அப்ப விஜயை பார்த்து முதல்ல நீங்க கூட்டணி பேசினீங்க. பாஜகவோட கூட்டணி சேரத்துக்கு முன்னாடி விஜயை பார்த்து கூட்டணி எல்லாம் பேசினீங்க. அவர் கொடியை பார்த்தெல்லாம் நீங்க புலகாகி தான் அடைஞ்சீங்க. நீங்க ஏன் அதெல்லாம் அது மாதிரிலாம் செஞ்சீங்க? விஜய் தனியா வின் பண்ண முடியாது, எங்க கூட சேரணும் அப்படின்லாம் உதயகுமார் இதுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு கடைசியில உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க இப்போ கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. விஜய்க்கு வெளியில நடக்கிற விஷயங்கள் எதுவும் தெரியாதுன்னு எப்படி சொல்றாரு அவரு? விஜய்க்கு தெரியாது யார் கூட்டணியில் இருக்காங்க, யார் தலைமை தாங்குறாங்க, எந்த கட்சி கூட்டணியில் இருக்குன்னு தெரியாதெல்லாம் சொன்னா அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் விஜய் பண்ண வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு ஏன் வந்ததுன்னா, ஸோ அவரும் கண்ண முடிந்து விஜய் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் விஜய் அஃபெக்ட் பண்ணுவார். அவருடைய ஓட் பேங்க் விஜய் அஃபெக்ட் பண்றாரு. திமுகவுக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. ஸோ திமுகவுக்கு போட்டியா இருக்கிற அதிமுக அந்த களத்திலேருந்து அகற்ற ஒரு வேலையை அவர் செஞ்சிருவாரோன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால விஜய் அவர் அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். பாத்தீங்கன்னா விஜய கடுமையா விமர்சிக்கக்கூடிய சூழல்ல அதிமுக இருக்கா? ஏன்னா முன்பே அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் கருப்பு பணமே வாங்கலையா சினிமால அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் வழக்கை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. சிபிஐ வழக்கு, இப்படி பல விஷயங்களை குறிப்பிட்டு விஜய கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. இப்ப இபிஎஸும் விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இப்ப கடுமையாக்கப்படுதா விமர்சனங்கள்? ஆமா, கடுமையாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த அதிமுக என்கிற இருதுருவ அரசியல்ல அதிமுகவோட இடத்த பிடிக்கிற லெவல்ல விஜய் வந்துருவாரோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துலதான் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலா முதல்லலாம் அவங்க விஜய் ஒரு நட்பு சக்தியா பார்த்துட்டு அவரை எப்படியா சேர்த்துட்டு நம்ம கூட்டணியில் சேர்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போ விஜய் சிபிஐ என்கொயரி டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்ச் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுக மீதான அட்டாக்கு
அதிமுக விஜய் பண்ற அட்டாக் இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக பத்தி சைலண்டா இருக்காரு விஜய். பாஜக பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது, ரொம்ப விமர்சனமும் பண்றது கிடையாது. அப்ப அதிமுக மீது அட்டாக்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன? சிபிஐ இன்கொயரிக்கு போன பிறகுதான் இது நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? ஆக்சுவலா விஜயோடைய அந்த அதிரடி மாற்றத்துக்கான காரணம் என்ன? அதிமுக மட்டும் குறித்து அதை குறி வச்சு அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நிச்சயமா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறத நான் பாக்கிறேன். ஆக்சுவலா அது என்ன அரசியல்ன்றது இன்னும் காலப்போக்கில் தெரியுமே தவிர, இந்த இடத்துல வந்து பாஜக மேல எந்த விதமான அட்டாக்கும் இல்லாம தவிர்த்து கொண்டு போகிறார் என்ற விஜய் என்கிற விஷயமும் நம்ம இங்க பாக்கிறோம். நம்ம ஆக்சுவலா கருத்துகளுக்கு நன்றி திரு பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.